அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து நம் வீட்டில் செல்வ வளம் பெருகிக் கொண்டே இருக்க ராகு காலத்தில் ஏற்றப்படும் எலுமிச்சை தீப வழிபாடு சிறப்புகளை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு அதிதேவதைகள் இருக்கிறார்கள். நவகிரகங்களில் 9 கிரகங்கள் இருக்கிறது. அவற்றில் ஒன்றான ராகு கிரகத்தின் அதிதேவதை தான் துர்க்கை அம்மனாகும். அதனால்தான் ராகு காலத்தில் பரம்புல் துர்க்கை அம்மனை வழிபடுவது விசேஷமானதாக இருக்கிறது. அம்பிகையின் அதிக சக்தி நிறைந்த வடிவம்தான் நம்முடைய துர்க்கை அம்மன். துர்க்கம்மனை எதற்காக ராகு காலத்தில் வழிபட வேண்டும் என்பதை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். துர்க்கை அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் கருணை கடவுளான துர்க்கை அம்மனை ராகு கால வேளையில் கண்டிப்பாக வழிபடுவது சிறப்புக்குரியது. அம்பிகையின் பல்வேறு வடிவங்களில் துர்க்கை அம்மனுக்கு தனித்துவமான இடமும் வழிபாட்டு முறைகளும் மற்றும் ஆராதனைகளும் இருக்கின்றன. முக்கியமாக பெண்களும் சுமங்கலி பெண்கள் தங்கள் மாங்கல்ய பலம் பெருக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மனை வழிபடுவது வழக்கத்தில் இருக்கிறது. அவ்வளவு சிறப்புமிக்க துர்க்கை அம்மனை குங்குமம் மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர். துர்க்கை அம்மன் பார்வதி தேவியின் வடிவங்களில் மிக சிறப்பான வடிவமாகும். துர்க்கை என்றால் அனைத்து துன்பங்களையும் போக்குபவள் என்று பொருளாக இருக்கிறது. மற்றும் பாரம்பரிய சிவாலயங்களில் உள்ள துர்க்கை சிவதுர்க்கை என்றும், பெருமாள் கோவில்களில் உள்ள துர்க்கை விஷ்ணு துர்க்கை என்றும் போற்றப்படுகிறது. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை போன்ற தினங்களில் வரும் ராகு காலத்தில் பரம்பூர் துர்க்கை அம்மனை வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை கிட்டும். அதாவது திருமணமாகாத கன்னி பெண்களுக்கும் உடனடியாக திருமணம் நடைபெறும். மற்றும் அடுத்ததாக குழந்தை பேறு இல்லாதவர்கள், செல்வ வளம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள், மறுமணம் வேண்டுபவர்கள் அனைவருக்கும் தாராளமாக வெள்ளிக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபடலாம். முக்கியமாக விநாயகப் பெருமானை நினைத்து மஞ்சளை குமிழாக பிடித்து அதற்கு அருகம்புல் சாத்தி நிவேதானம் மோதகமலை படித்துவிட்டு அடுத்ததாக இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்பது ஐதீகமாகும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் பாரம்பரிய விநாயகப் பெருமானின் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைத்தே இருக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நல்ல நேரத்தில் தான் செய்வார்கள் என்பது ஐதீகமாக இருக்கிறது. ஆனால் மங்களங்களை அருளும் பாரம்பரிய துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபட வேண்டுமென கூறுகிறார்கள். அதாவது நல்ல நேரத்தில் தான் நல்ல தெய்வங்களை வழிபட வேண்டும் என்ற தமிழர்களின் இந்த பாரம்பரியத்தில் துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபட வேண்டும் என கூறுகிறார்கள். எதற்காக பாரம்பரிய துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபடுகிறோம் என்ற சந்தேகம் பலருக்கும் இந்த இடத்தில் வருகிறது. அதாவது நல்ல நேரத்தில் வழிபட்டால் தானே மிக முக்கிய சிறப்பு. பிரம்ம முகூர்த்த நேரம், நல்ல நேரம் என பஞ்சாங்கத்தில் இருக்கிறது போல ஏன் இந்த ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும் என்ற சந்தேகம் அனைத்து மக்களிடையும் தொற்று வருகிறது. வாரத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரியதாக இருக்கிறது. ஆனால் நவகிரகங்களில் ஒருவராக இருக்கும் ராகுவிற்கும் கேதுவிற்கும் தனியான ஒரு தினமே இல்லை. இதனால் தினம் 1.5 மணி நேரம் ராகு காலமாகும், அடுத்த 1.5 மணி நேரம் கேதுவிற்குரிய யமகண்ட நேரமாகவும் இருக்கிறது. குறிப்பாக ராகு காலத்தில் எலுமிச்சை தீப வழிபாடு அவ்வளவு சிறப்புமிக்க வழிபாடாகவே இருக்கிறது. பொதுவாக எலுமிச்சம்பழம் என்றால் ஒரு கன்னி பெண்ணிற்கு சமமாக இருக்கும். அதனால்தான் எலுமிச்சம்பழங்களை அனைத்து தாந்திரிக வேலைகளுக்கும் பயன்படுத்துகிறார்கள். ராகு காலத்தில் செய்யப்படும் பூஜைகளில் முக்கியமானது இந்த துர்க்கை அம்மன் பூஜை. இந்த நேரத்தில் விரதம் இருந்து கண்டிப்பாக துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சத்தால் விளக்கேற்றி வந்தால் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும்
அதாவது அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்க விரும்புபவர்கள் அனைவரும் நம்பிக்கையாக இந்த எலுமிச்சை தீபத்தை ஏற்றுவது அவ்வளவு சிறப்பு மிக்கது. ராகு கால துர்க்கை பூஜை முதலிடம் பெறுவது எலுமிச்சம்பழமாகும். அதாவது எலுமிச்சம்பழ விளக்கு சிறப்பு மிக்கது. துர்க்கையில் சன்னதியில், அதாவது துர்க்கை அம்மன் சன்னதியில் ஒரு எலுமிச்சம்பழங்களை கடைகளில் வாங்கி கொண்டு போய் இரண்டாக நறுக்கி சாறு பிழிந்து அந்த தோல் பகுதி பின்புறமாக திருப்பி விளக்கு போல் மாற்றி நல்லெண்ணெய் ஊற்றி அதில் 5 இலைகள் கொண்ட நூல் திரி போற்று அதில் நுனியில் சிறிது கற்பூரம் வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும். அதாவது அந்த விளக்கு எப்படி ஜோதி விளம்பு போல் இருக்கிறதோ அதுபோலத்தான் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும். அடுத்தவர் ஏற்றிய விளக்கில் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றக்கூடாது. துர்க்கைக்கு ஒன்றை விளக்காவது ஏற்றக்கூடாது. அதாவது துர்க்கை அம்மனுக்கு ஒற்றை விளக்காக கண்டிப்பாக ஏற்றக்கூடாது. ஜோடியாக எலுமிச்சை விளக்குகளை ஏற்றி தீபத்தின் சுடர் அம்மனை நோக்கி இருக்கும்படி கண்டிப்பாக வைக்க வேண்டும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி மல்லிகை பூ போன்ற மலர்கள் அதிகமாக விருப்பம் ஆதலால் அதனை அணிவிக்க வேண்டும். துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதாக இருந்தால் அர்ச்சனை செய்த பிறகு கண்டிப்பாக விளக்கு ஏற்ற வேண்டும். அதாவது நீங்கள் விளக்கேற்ற நினைப்பவர்கள் கண்டிப்பாக அர்ச்சனை முடிந்த பிறகு விளக்கேற்ற வேண்டும். விளக்கேற்றி விற்று 3 முறை மலம் வந்து வணங்க வேண்டும். குறைந்தபட்சம் 20 நிமிடங்களாக ஆலயத்திற்கு அமர்ந்து துர்க்கை அம்மனை நினைத்து மனதார வழிபட வேண்டும். ராகுவால் உண்டான துன்பங்கள் தீர்வதற்கு கண்டிப்பாக செய்யப்படும் பூஜை என்பதால் துர்க்கை வழிபட்ட பிறகு நவகிரகத்தை சுற்றி வர வேண்டியது அவசியமில்லை. நேராக வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை கண்டிப்பாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும். குறைந்தது அரை மணி நேரமாவது இந்த தீபத்தை எரிய விட வேண்டும். அதுவரை வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அந்த தீபமானது தானாகவே அணையக்கூடாது. ஏதேனும் மலர்களை வைத்து அந்த தீபத்தை அணைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரமான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் கண்டிப்பாக துர்க்கை அம்மனை வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். முக்கியமாக நோய்கள் குறையும். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரமான பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரையிலான நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டால் வாழ்வில் ஏற்படும் பலவிதமான துன்பங்கள், திருமண தடை போன்றவை கண்டிப்பாக நீங்க பெறும். வெள்ளிக்கிழமை ராகுகால நேரமான 10:30 மணி முதல் 12 மணி வரையிலான நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டால் கணவன் மனைவியிடையே இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் ஒழிந்து நல்ல ஒரு சுபபோக வாழ்வு ஏற்படும். ராகுகாலத்தில் ஏற்றப்படும் எலுமிச்சை தீபம் ஏற்றி அம்மனை மனமுருகி வேண்டினால் மனக்குறைவான குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக அமைகிறது தடுத்து நிற்கப்பட்டு மன நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். எலுமிச்சம் மிகப்பெரிய சக்தி இருப்பதனால் அது திரிசூலத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது. தீய சக்திகள் அனைத்தும் நீங்கி வீட்டில் நுழையாமல் தடுக்க எலுமிச்சை 2ஆக அறுத்து மஞ்சள் அல்லது குங்குமம் வைத்து அதை வாசக்கதவிற்கு இருபுறமும் வைப்பது வழக்கத்தில் இருக்கிறது. அது கண் திருஷ்டி விலக எலுமிச்சம்பழத்தோடு சுற்றி போடுவதும் மிக சிறப்பு மிக்கது என பார்க்கப்படுகிறது. இப்படி அபூர்வப்பட்ட பலன்களை கொண்ட எலுமிச்சம்பழத்தால் துர்க்கை அம்மனுக்கு ராக காலத்தில் தீபம் ஏற்றும் போது அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஒளிந்தே தீரும். இவ்வாறு ஏற்றப்படும் தீபத்தினால் கணவன் மனைவியிடையே உள்ள பிரச்சனை தீர்ந்து போய் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். ராகு தோஷத்தால் பாதிக்கப்படுபவர்கள் அனைவருக்கும் பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும். வறுமை நீங்கி அதிகமாக பணவரவு வந்து கொண்டே இருக்கும். பயத்தில் மூழ்கி கிடப்பவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். அதாவது அடுத்தவரின் பங்காளிகள் மற்றும் எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருக்கிறது என்றால் உடனடியாக நீங்க பெறும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணங்கள் நல்லபடியாக நடைபெறும். நல்ல காரியங்களும் கண்டிப்பாக நடைபெறும். செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படும் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒளிந்தே தீரும். முக்கியமாக திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி நல்லது ஒரு திருமண வாழ்வு அமையும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.
மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.